வணக்கம் மக்களே. நீங்க பிடிச்ச டொமைனை ஒரு பிளாட்ஃபார்ம்ல பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க. அதே சமயம் ஹாஸ்டிங் இன்னும் பெட்டரா இருக்கிற வேற பிளாட்ஃபார்ம்ல பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ உங்க டொமைன் அண்ட் ஹாஸ்டிங் ரெண்டு வேற வேற கம்பெனி கிட்ட இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி ஒண்ணா கனெக்ட் பண்ணி வேலை செய்ய வைக்கிறது அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லி தரப்போறேன். நான் என்னோட டொமைன்ஸ் எல்லாம் கோடாடியில பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதே சமயம் என்னோட ஹாஸ்டிங் பிளான்ஸ் எல்லாமே ஹாஸ்டிங்கர்ல இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றதுக்கு நேம் சர்வர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது ஹாஸ்டிங்கர்ல இருக்கிற நேம் சர்வரை கோடாடியில நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா, கோடாடியில இருக்கிற உங்க டொமைன்ல அந்த நேம் சர்வரை அப்டேட் பண்ணீங்கன்னா போதும். இப்போ இதை எப்படி பண்றது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லித்தரேன். இது வரைக்கும் நீங்க ஹாஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட அஃபிலியேட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்க உங்களுக்கான ஹாஸ்டிங் பிளானை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணி நீங்களே உங்களுக்கான வெப்சைட்டை எப்படி பில்ட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் நான் ரெகுலரா வீடியோஸா போட்டுட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்னைக்கு செஷனுக்குள்ள போகலாம். ஸோ நான் வந்து ஹாஸ்டிங் பிளான் வந்து ஹாஸ்டிங்கர் அப்படின்ற ஹாஸ்டிங் பிளாட்ஃபார்மில் நான் என்னோட ஹாஸ்டிங் வச்சுருக்கேன். டொமைன் வந்து கோடாடி அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் வச்சுருக்கேன். இப்போ எனக்கு என்னென்னா, நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற டொமைன் வந்து கோடாடி அக்கௌண்ட்டில் இருக்குது. ஹாஸ்டிங் வந்து ஹாஸ்டிங்கர் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணால் தான் என்னால் என்ன பண்ண முடியும், என்னோட வெப்சைட்ஸை பில்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹாஸ்டிங்கரில் நீங்கள் ஹாஸ்டிங் வாங்கியிருக்கீங்க இல்லையா, இதில் உங்களோட நேம் சர்வர் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளோட ஹாஸ்டிங் பிளாட்ஃபார்மில் இருக்கிற நேம் சர்வர் அப்படிங்கிற அந்த லிங்கை எடுத்துகிட்டு போய் நம்மளோட டொமைனில் கனெக்ட் பண்ணுறது மூலிமா நம்ம டொமைனும் ஹாஸ்டிங் பிளாட்ஃபார்மும் கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ உங்களோட நேம் சர்வர் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே மேனேஜ் கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஹாஸ்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பிளான் டீட்டெயில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் நேம் சர்வர் அப்படின்னு ஒன்று இருக்கா. ஸோ இதுதான் வந்து நான் வாங்கியிருக்கிற ஹாஸ்டிங் பிளாட்ஃபார்மோட நேம் சர்வர் டீட்டெயில்ஸ். அடுத்து இங்கே ஐபி அட்ரஸ்னு ஒன்று இருக்கும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இப்போதைக்கு நான் இதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நேம் சர்வரை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ns1 dnsparking.com இதுதான் வந்து என்னோட நேம் சர்வர். அப்புறம் ns2 dnsparking.com இது வந்து இன்னொரு நேம் சர்வர். ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட டொமைனில் எடுத்துகிட்டு போய் பாயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ என்னோட டொமைன் வந்து கோடாடியில் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் டொமைனை தான் நான் வந்து என்னோட ஹாஸ்டிங்கர் அக்கௌண்ட்டோட கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே டிஎன்எஸ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நேம் சர்வர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே இது வந்து டிஃபால்ட் கோடாடியோட நேம் சர்வர். ஸோ இப்போ இந்த நேம் சர்வர் இருந்ததுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, நம்மளோட ஹாஸ்டிங் பிளாட்ஃபார்மை கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே சேஞ்ச் நேம் சர்வர்னு கொடுங்க. இங்கே ஐ யூஸ் மை ஓன் நேம் சர்வர் கொடுத்துட்டு இங்கே காப்பி பண்ண அந்த நேம் சர்வரை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் ஒன்னே தான் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இங்கே நேம் மட்டும் மாற்றிக்கிறேன். இப்போ சேவ் கொடுத்துருங்க. கண்டினியூ அண்ட் வெரிஃபை. இப்போ வந்து எனக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு என்னோட ரெஜிஸ்டர்டு இமெயில் அட்ரஸ்க்கு போயிருக்கோம். இந்த ஓடிபியை நான் இங்கே வந்து செட் பண்ணணும். ஸோ இப்போ என்னோட ஓடிபி வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம நேம் சர்வரை சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஒரு வாட்டி ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண நேம் சர்வர் மாறிடுச்சு. பட் இது இன்னும் எல்லா இடத்துலையும் சேஞ்ச் ஆகிருக்காது. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, dnschecker.org அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இதில் போயிட்டு நம்ம எந்த டொமைனுக்கு நேம் சர்வரை சேஞ்ச் பண்ணினோமோ அந்த பர்டிகுலர் டொமைனை இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு என்எஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ சர்ச் கொடுங்க. பாருங்கள், இன்னும் மாறல. ஃப்ரான்ஸில் மாறி இருக்கு, சுவிட்சர்லாண்டில் மாறி இருக்கு, இன்னும் இந்தியாவில் மாறல. ரைட். ஸோ இது எல்லாமே இந்த க்ரீன் கலரில் டிக் ஆகணும். ஸோ டிக் ஆச்சுன்னா தான் நம்ம நேம் சர்வர் ஒழுங்காக பாயிண்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் நம்மளுடைய ஹாஸ்டிங்கும் டொமைனும் கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இது கனெக்ட் ஆகிறதுக்கு மினிமம் ஒரு ½ அன் ஹவர்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே இது நடக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். லக்கிலி மோஸ்ட் ப்ராபப்ளி சீக்கிரமாக நடந்துடும். சம்டைம்ஸ் கொஞ்சம் டிலே ஆகலாம். பட் ஆல்வேஸ் சஜஸ்ட் யூ டு வெயிட் ஃபார் சம் டைம் டில் ஆல் த திங்ஸ் கெட் சேஞ்ச்ட். ஸோ இப்போ இந்த மீன் டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா,
நம்மளோட புது ஹாஸ்டிங் இருக்கு இல்லையா, ஹாஸ்டிங்கர். ஸோ இதில் வந்து இந்த பர்டிகுலர் டொமைனை வெப்சைட்டை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட ஹாஸ்டிங்கர் பிளாட்ஃபார்மில் இங்கே ஆட் வெப்சைட் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, யூஸ் எக்ஸிஸ்டிங் டொமைன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அந்த டொமைனை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இதுதான் அந்த டொமைன். ஓகேங்களா, கண்டினியூ கொடுத்து. இப்போ பாருங்கள், ஸோ எக்ஸிஸ்டிங் சர்வர் என்ன அப்படின்னு அதுவே சொல்லுது. நீங்கள் என்ன சர்வர் மாற்றணும் அப்படின்றதையும் அதுவே சொல்லுது. இது நம்ம ஏற்கனவே மாற்றிட்டோம். ஸோ அதனால ஜஸ்ட் கிளிக் கண்டினியூ. இப்போ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட டொமைனை கனெக்ட் பண்ணிட்டோம். நம்ம ஹாஸ்டிங் பிளாட்ஃபார்மும் நம்மளோட டொமைனும் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஐ வில் ஜஸ்ட் கிளிக் மேனேஜ் சைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டொமைன் ஸ்டேட்டஸ் நாட் பாயிண்டிங் டு அவர் சர்வர் வருது, பட் தட்ஸ் ஃபைன். ஸோ மேபி ஒரு 1/2 hour to 1 hourக்குள்ளே கனெக்ட் ஆகிடும்னு நம்புகிறேன். ஸோ மீன்வைல் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இங்கே ஆட்டோ இன்ஸ்டாலர் கிளிக் பண்ணி நான் வந்து வேர்ட் ப்ரெஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் கோ டு வெப்சைட், ஆட்டோ இன்ஸ்டாலர். இங்கே வேர்ட் ப்ரெஸ்ஸில் தான் நான் சைட் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால ஐ ஜஸ்ட் உங்களில் நிறைய பேருக்கு ஏற்கனவே வேர்ட் ப்ரெஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கோம். தெரியாதவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷன். ஸோ இதில் வந்து PHP வெர்ஷன் 8.1 இருக்குது, பட் நான் இதை வந்து டவுன்கிரேட் பண்ணிக்குவேன். இன்ஸ்டால். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா, புதுசாக என்னோடய டொமைனை என்னோடய ஹாஸ்டிங்கோட கனெக்ட் பண்ணிட்டேன் த்ரூ நேம் சர்வர் சேஞ்ச் பண்ணி. இப்போது என்னோடய டொமைனில் வேர்ட் ப்ரெஸ்ஸையும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அதுக்குள்ளே இது ஒர்க் ஆகுதான்னு ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் பாருங்கள் எல்லா இடத்துலையும் சேஞ்ச் ஆகிடுச்சு. எக்ஸலண்ட். ஸோ எனக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளாரே, 5 மினிட்ஸ்க்குள்ளே இல்லை, ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ளாரே எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ணலான்னா, என்னோடய வெப்சைட்டும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஐ ஜஸ்ட் கிவ் அட்மின் பேனல் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து இப்போ நான் புதுசாக இன்ஸ்டால் பண்ண வேர்ட் ப்ரெஸ்ஸை என்னால் பார்க்க முடியும் அந்த புது டொமைனில். பட் டொமைன் வந்து உங்களுக்கு தெரியும் கோடாடியில் இருக்குது, ஹாஸ்டிங் வந்து ஹாஸ்டிங்கர் பிளாட்ஃபார்மில் இருக்குது. பட் நான் இது ரெண்டுத்தையும் நேம் சர்வர் வழியாக கனெக்ட் பண்ணிட்டேன், வேர்ட் ப்ரெஸ்ஸும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட டொமைன் அண்ட் ஹாஸ்டிங் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் பெட்டரான சில டாபிக்ஸோடு வரேன். பாய்.